இப்போ இந்த பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக சிவந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கருவேப்பிலையை அதில் கொட்டணும். லேசாக வெங்காயத்தூளை செய்யணும். அடுத்த சிம்மில் வச்சு அப்படியே நல்ல வறுத்துட்டே இருங்க. இந்த கருவேப்பிலை வந்து நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு இதை வந்து மிக்சியில் காட்டை போட்டு நம்ம திரிச்சு பொடி பண்ணுற அளவுக்கு ஈஸியாக திரிக்கிற அளவுக்கு அது வந்து நல்ல பொரியணும். இந்த கருவேப்பிலாம் வந்து நல்ல பொரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு திரிக்கிறது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம வந்து இதை திரிக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்த அந்த கருவேப்பிலை அத்தனையும் ஜாரில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து அதை நல்ல நைஸாக திரிக்க போகிறோம். அது ரொம்ப நைஸாக மாவாக திரிக்காமல் ஒரு 1/4 பங்கு திரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதில் நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு விஷயத்துக்கு உப்பு தேவையில்லை. அதே நேரத்தில் அது கெடாமலும் இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் இதை கெடாமல் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், உண்மையிலே இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து சால்ட்டுலாம் எதுவும் ஆட் பண்ணாமலே சுட சுட சாத்துங்க இந்த கருவேப்பிலை பொடியை போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். தொட்டுக்கிறதுக்கு அப்பளமாக எதாவது இருந்துன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இந்த கருவேப்பிலை பொடி செய்து பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.